வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காயோ. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கதம்ப சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் 2 ஸ்பூன் கடலை பருப்பு, 4 ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 5 காஞ்ச மிளகா, 3 தக்காளி, 2 வெங்காயம், 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி வெட்டி வச்சிருக்கேன். ஒரு பேன் எடுத்து அதில் 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் போட்டுக்கலாம். கடலை பருப்பு வேர்க்கடலையும் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்ததை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேன்ல நம்ம எடுத்து வச்ச 5 காஞ்ச மிளகா போட்டு அதுவுமே நல்லா வறுத்து அதையும் தனியாவே எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே வாணலியில 10 பல்லு பூண்டு, இஞ்சி துண்டு, வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணணும்னு இல்லை, ரஃபாவே கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு வதக்கிறதுனால சீக்கிரமா வதங்கி வந்துடும் நமக்கு. இப்போ பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி, இது கூடவே நம்ம வறுத்து தனியாக வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த மிக்ஸை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம் அந்த கலவையை. இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். அரைச்சாச்சு. இப்போ ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். 2 ஸ்பூன் கடலெண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா தாளிச்சு அந்த சட்னியில கொட்டிடலாம். இப்போ நமக்கு கதம்ப சட்னி தயாராகிடுச்சு. நான் இன்னைக்கு இட்லி செஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை கூட வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.